ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம இஃப்தியாருக்காக வந்து இப்போ வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா இப்போவே வந்து இந்த ஜூஸ் எல்லாம் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அதுக்கேற்ற மாதிரி பசங்க குடிக்கும்போது கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். இப்போ இருக்கிற வெயிலில் வந்து இந்த நீர் சத்து அதிகமாக இருக்கிற இந்த பழங்களை தான் நம்ம இப்போ ஜூஸாக செஞ்சு சாப்பிட்லான்ட்டு இப்போ வந்து இந்த மஸ்க்மெலன் பழத்தில் தான் இப்போ நான் ஜூஸ் போட போகிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பழத்தை இப்போ வந்து இதில் இருக்க தோல் எல்லாமே நீக்கிட்டு நம்ம கட் பண்ணி ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கட் பண்ணி கொஞ்சமாக சர்க்கரையை தூவி சாப்பிடும்போது வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இதை வந்து கட் பண்ணி ஜாரில் போட்டுட்டு ஐஸ் க்யூப் கொஞ்சம் 2 பீஸ் போடுவோம். எப்போவுமே நல்லா ஜூஸ் பதத்துக்கு வர மாதிரி நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து மில்க் ஆட் பண்ண மாட்டேன். எதுனா இந்த மாதுளம் ஆப்பிளில் தான் நான் மில்க் ஆட் பண்ணுவேன். இதில் ஆட் பண்ணலை. அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான். இப்போ வந்து ஸ்நாக்ஸ்க்காக என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உருளைக்கிழங்கையும் முட்டையும் போட்டு இன்றைக்கி ஒரு கட்லெட் மாதிரி செய்யலான்ட்டு அதுக்கு 3 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கூடவே வந்து 3 முட்டையுமே நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 2த்தையுமே தோல் சீவிட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கை மட்டும் நல்லா கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிட்டேன். இப்போது வந்து இதை மிக்ஸி ஜாரில் அடித்ததுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து நல்லா துருவிக்கிட்டேன்னா துருவி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து வெங்காயம் 2 நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கூடவே வந்து 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து போதுமான அளவுக்கு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து அதில் கூடவே வந்து நம்ம இதில் வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையுமே சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 முட்டையை தனியாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் கிராம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒயிட் பிரெட் கிராம்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பினஸ் தருது. அதனால் இதை எக்கில் டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரெட் கிராம்ஸில் தடவிட்டு நம்ம வறுத்து எடுக்க வேண்டியது தான். சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இஃப்தியாருக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நோன்பு திறந்துச்சு. பசங்க சாப்பிட்டு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.